என் பேரு ராமராஜன். எல்லாமே மாறி இருக்கும். நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தா எல்லாமே மாறி இருக்கும். வலிக்குது. இவ்வளோ வலிக்குன்னு தெரியாது. ஒரே இருட்டா இருக்கு. ஏன்னா நான் கண்ணை மூடி இருக்கு. இருந்தாலும் பேசுவேன். ஏன்னா பேசுறது நான் இல்லை, என்னோட மைண்ட் வாய்ஸ். ஐயோ அம்மா, ஐயோ அப்பா ஒண்ணுமே தெரியலையே. மங்களா தெரியுது. அடோ இவன் யார் இங்க படுத்திருக்கிறான்? ஏன் மாதிரியே வேற இருக்கிறான். தலையில ரத்தம் வேற வருது. அட நம்ப புருவா புருவா, இவ வேற நம்ம கூப்பிட்டா வரமாட்டாள. புருவா புருவா. ராமராஜா யாரு நம்ம சத்யா அண்ணன் இப்ப நாலு காலு பைரவடா. இப்ப என்ன இவ்வளவு அவசரம் பேபி? அவசரத்தை பத்தி நீ பேசுறியா? பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா பேபி? ஆனா பெரிய பொண்ணு சொல்லிட்டோம்ல, உன்னை ஆசிரியர் கூட்டு போக சொல்லி காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிச்சேன். பூர்வா பூர்வா அப்படியே போன எடுத்துட்டாலும் பூர்வா எங்கம்மா போன எடுக்குது? போன எடுக்கவே இல்லையே. இந்த விஷயத்தை நீ கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ம், ம். மறுபடியும் போய் கால் பண்ணி. மறுபடியும் ஆமா. நீ
ஹலோ, அது வேற ஒன்றும் இல்லை, அம்மா தவறிட்டாங்க பிள்ளை. அதுக்கு முன்னுக்கு உன் தங்கச்சிக்கு நிறைய வாட்டி அடித்தான், கிடைக்கவே இல்லை. நீ ஒரு வாட்டி அடிச்சு சொல்லி. சீக்கிரம் வாங்கம்மா. ஏற்கனவே லேட் ஆச்சு, நம்ம இன்னும் பூஜைலாம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. இப்பயும் ஸ்டார்ட் பண்ணலன்னா இப்போ ரோடெல்லாம் ஜாம் ஆயிரும். அதான் ஐயா கொஞ்சம் பொறுமையாக காத்து. என் மகளுங்க 2 பேர் வரணும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஒரு 10-15 டைம் கொடுத்தீங்கன்னா. ஓகே. பாத்திய பார்க்கலாம். ஆள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க போய் மினரல் வாட்டர் 3 காட்டன் வாங்கிட்டு வாங்க. தங்கச்சி வரல. அவ
வர முடியாது? போன் எத்தனை வாட்டி அடிச்ச, எடுத்தியா நீ? உன்கிட்டலாம் ராமராஜன் இஸ் மீ. வாய்ப்பே இல்ல சார். ஏன்? ஏன்னா ராமராஜன் ஒரு நாய். அம்மாக்கு பிறகு உங்க வாயாடி அப்பாவை நீ தான் நல்லா பாத்துக்கணும். சும்மா வந்து நின்னாலே Baby. 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 வாமா வாமா. அப்புறம் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? அவருக்கு என்னப்பா, நல்லாதான் இருக்கிறாரு. வீட்டுல நல்லா ஜாலியா சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாரு. எனக்கு தான் வேலை தலைக்கு மேல பிக்குது. நெக்ஸ்ட் வீக் வேற போனஸ் வீக்கா, எல்லா வேலையும் எங்க ஹெச்ஆர் டீமுக்கு தான். பா, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ ஆல்ரைட்ல. என்ன முந்தி உங்க அம்மா என்னையும் இந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டா, இப்ப நானு ரெண்டையும் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க ஏன்ப்பா இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஒருவாட்ட சொல்ல வேண்டியதானே? ஐயோ, உன் தங்கச்சின்னு சொன்னாவா? ஒரு வீட்டை இழுத்து போட்டுல அவ பண்ணுவா. சரி, இந்த மாப்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா பேசலாமே. சொல்லுமா. இங்க காருக்கு என்ன ஊத்திருங்க, அப்படியே டச் அண்ட் கோவா டாப் அப் பண்ணிருங்க. என்னம்மா? பா, இங்க அம்மா இல்லாம தனியா இருக்க வேணாம்ப்பா. பேசாம என் கூட வந்துருங்களேன். யாருமா சொன்னா உங்க அம்மா இல்லைன்னு? திரும்பி பார்க்குற இடத்துலலாம் செம்மங்கம் தான் நிற்கிறேன். இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறேன்? அவ ஞாபகத்தோட இருந்துட்டு போறேன். அது சரிப்பா, பட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி அலோன் இன் திஸ் டைம். அட்லீஸ்ட் நான் பூர்வாவை இங்க 16 வரைக்கும் தங்க சொல்றேனே. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? ஒன்னும் இங்க பெர்மனண்டா தங்க சொல்லல. 16 வரைக்கும் இருன்னு தான் சொல்றேன். அப்பா ஒண்டியா இருப்பாரு. நீ தங்க வேண்டியதானே? என்னாலலாம் தங்க முடியாது. எனக்கு இந்த வாரம் நிறைய இம்பார்ட்டன்ட் ஒர்க் எல்லாம் இருக்கு.
எனக்கும் வேலை இருக்கு. அப்போ உனக்கு அப்பாவை விட உன்னோட வேலைதான் முக்கியமா போச்சா? ஆமா. பாத்தீங்களாப்பா? ஏய், உனக்கு அப்பா என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம்ல? ஆமா. பாத்தீங்களாப்பா? அப்பா இத்தனை வருஷமா உனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. நீ ஒரு 16 நாள் கூட அவருக்காக இருக்க முடியாதுல்ல? ஆமா. பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களாப்பான்னா அவதான் அசிங்கப்படுத்தலான்னு தெரியுதுல்ல. இத பாருங்க, நீங்க 2 பேரும் வேலைக்கு போங்க, இல்ல எங்கேயாவது போங்க, என்னைய விட்டுருங்க ஆத்தா. உங்க அம்மா இந்த வீட்டுல இருக்கா, என்னைய பாத்துக்க போறேன், நான் உங்க அம்மாவை பாத்துக்க போறேன், அவ்வளவு தானே. கிளம்பு கிளம்பு கிளம்பு. இப்படி இடம் கொடுத்துதான் இவ யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா. தோ நீ எது சொன்னாலும் ஆமான்னு சொல்ற உன் புருஷன் ஸ்ரீனிவாசன் வந்துட்டாரு, போய் அவர்கிட்ட சொல்லு. பா, நான் கிளம்புறேன், நீங்க உடம்பு பாத்துக்குங்க, எனிதிங்னா கால் பண்ணுங்க. சரி ஆத்தா, பார்த்து போ. செம்பகம், ஏதோ சொன்ன, நமக்கு வயசு ஆயிருச்சுன்னா 2 பிள்ளைங்களும் போட்டுக்கிட்டு நம்மள பாப்பாங்கன்னு இப்ப பாத்தியா? பார்த்தேன் பேபி. ஆனா இதுக்கெல்லாம் கவலைப்படுறாள் நீ இல்லையே பேபி. அடச்சா, நீ இருக்கிறல்ல என் கூட, அப்புறம் என்ன கவலை? கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல இருந்துட்டு போவோம். ஆனா நம்ம பிள்ளைங்க மேல எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இருக்கு பேபி. நீ வேணா பாரு, அவங்க 2 பேரும் கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. நானும் வாத்தியார் அதுக்குள்ள ஒரு 40-45 பேர் என் பேச்ச கேட்டான். நம்ம வீட்டுல 2 பேர் தான் கேட்க மாட்டாங்களே. கொஞ்ச நாள் போகட்டும் பேபி, எல்லாம் சரியாகிடும். சரி செம்பகம், மழை வர மாதிரி இருக்கு, நான் போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம அடுத்த வாட்டி டேட்டிங்களா கொள்ளையெல்லாம். சொல்லுங்க பேபி. அசோக்கு பிள்ளை பிறந்திருக்கான், அதுவும் ஆம்பளை பிள்ளடியே. அது என்ன, அதுவும் ஆம்பளை பிள்ளை? அட, ஆம்பளை பிள்ளைனா கடைசி வரை கஞ்சி ஊத்துவான், பொம்பளை பிள்ளைன்னா டக்குன்னு கல்யாணம் பண்ணி அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போயிடும். யார் சொன்னா? என் செல்லம் உங்களை கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்குவா. செல்லம், எங்க 2 பேத்துக்கு வயசான பிறகு எங்களை நல்லா பாத்துக்குவல. அம்மாக்கு பிறகு உங்க வாயாடி அப்பாவை நீ தான் நல்லா பாத்துக்கணும். யாரு பாது? ஐயா, ஐ கமிங். யா கமிங். மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். ஒரு டெலிவரி வந்திருக்கு. டெலிவரியா? சரி கொண்டாங்க. ராமராஜன் இஸ் மீ. இல்ல சார், டெலிவரியே ராமராஜன். ஐயோ, மூஞ்சி பார்க்க தான் சிவாஜி மாதிரி இருக்கும், ஆனா ராமராஜன் நான் தான். வாய்ப்பே இல்ல சார். ஏன்? ஏன்னா ராமராஜன் ஒரு நாய். யார் பத்தி நாயின்னு சொன்ன?
எந்த பிள்ளைக்கு தான் அப்பாவை நாயின்னு சொன்னா ஆத்திரம் வராம இருக்கும்? என் பிள்ளை இல்ல. இல்ல மேடம், அவர் தான் சரி எவ்வளோ? க்ரூமிங், முடி, நகம் ஃபுல்லா ஆன்டிசெப்டிக் பாடி போட்டு டெலிவரியோட சேர்த்து 250 மேடம். எங்க அக்கா போறா இருக்கு, என்னையும் குளிப்பாட்டுறதுக்கு 250 வழியா? அட ஒரு 2 ரூபாய் கொடுத்தா நானே சோப்பை போட்டு தேய்ச்சி குளிச்சிருவேனே. யாரு மேடம் இது? லூசு மாதிரி விசிட்டுக்காரு. அவர் அப்படிதான். ராமராஜன் எங்க? காடியில. காடி இல்லையா? என்னது பில்லு? ஜஸ்ட் 250. என்னட்ட கொடுக்குறேன்? நீங்களும் ராமராஜன் தானே? அப்ப பிடிங்க. டிஸ்கவுண்ட் இல்லையா? வாய்ப்பு இல்லை சார். நாயை குளிப்பாட்டுறதுக்கு 250 வெள்ளியா? செத்து போலாம் போ. இவ்வளவு வலிக்குன்னு தெரியாது. அப்பனா நாய் மாதிரி நடத்துறா. இப்போ இவருக்கு என்னதான் பிரச்சனை? நாய அப்பனோட நல்லா நடத்துறா. டெய்லி வீட்டு சாப்பாடு சாப்பிட சலிக்கல? நீங்க அறிவலியாச்சே, சொந்தமா யோசிங்க. நாய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காமா? பேசாம நான் நாயா பிறந்திருக்கலாம் போல இருக்கு. ஆமா, அவன் என் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டான். அப்படி இல்ல டிகிரி படிச்சு பைலட் ஆயிருப்பான்ல. சார் ஓ, ஆயிருக்கக்குள்ள அருமை தெரியாது. நான் இல்லன்னா பத்திரவீங்க இல்ல. பள்ளிக்கூடத்து வாத்தியாரு சிட்டான பாதரு டாரு டாரு மாசான மாஸ்டர் தான் பேபி ஃபேஸ் டெரரு டெரரு தலைவா நீ வந்தாலே தோப்புதான் நீ சிரிச்சா சால கோட்டு